விவாத நிகழ்ச்சி மீண்டும் ஒரு முறை நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது இணையதளங்கள் இளம் தலைமுறையை சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். சீரழிக்கிறது என்பதற்காக பல்வேறு கருத்துக்கள் எடுத்து வைக்கப்பட்டுள்ளன. சீர்படுத்துகிறதுன்னு நீங்க சொல்லுங்க, எப்படி படுத்துது உங்களை? அவங்க சொல்றாங்க பாப்பப் வருது, தப்பான பாப்பப் வருது. தப்பு மட்டுமா வருது? இப்போ வந்து நாங்க பிளட் டொனேட் வேணும், எங்களுக்கு நீங்க பிளட் டொனேட் பண்ணுங்க, அதுவும் தான் வருது. அதை அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்காம இது ஓப்பன் பண்ணி என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க, இது தெரியுது இது தப்புன்னு. அடுத்த வாட்டி வந்தோடனே அதையே மறுபடியும் இந்த ஓப்பன் பண்ணி பார்க்கணும். தெரியுது அவங்களுக்கு மறுபடியும் ஏறி போல நாங்க என்ன பண்ண முடியும்? பாப்பப் விண்டோ க்ளோஸ் பண்ணனால தான் நாங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்கோம். நீங்கள் ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டு இருக்கு. நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் வெப்சைட் போகாமல் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் நியூ யூசர் நான் சொன்னீங்க சார். என் மேலே நான் வச்சிருக்க நம்பிக்கை, உங்கள் மேலே உங்களுக்கு எல்லாம் எனக்கு நம்பிக்கை. அதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல் பற்றி உட்காந்து பேசினேன் சார். ஆனால் நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோலாக நான் சார் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள எத்தனை பேர் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை இப்போ இதில் இருக்கிறதே சொல்லுங்கள், எத்தனை பேர் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, எல்லாருமே போய் சொல்றீங்க. ஒரு வகையில இது சீரழிக்குது அப்படின்னாலும் சீர்படுத்துறது மிக அதிகமான பங்கு இன்டர்நெட்டுக்கு. தமிழ்ங்கிற மொழிக்கு இணையதளம் செஞ்சிருக்கிற ஒரு வரவேற்பும் அந்த மொழியை வளர்க்கறதுல இணையதளத்துக்கு இருக்கிற ஆர்வமும் வேற எதுலையுமே இல்லைன்னு சொல்லலாம். வேற எந்த ஊடகங்களையுமே அதை விட குறைவாக தான் இருக்குன்னு கண்டிப்பா நான் சொல்ல முடியும். என்னன்னா இன்னைக்கு 10 பாட்டு, 8 தொகை, நச்சினை, குறுந்தொகை இப்படின்னு எல்லா இலக்கியங்களும் இணையதளத்துல இருக்கு. நீங்க போய் அதுவும் தமிழ்லயே நீங்க போய் அதை கிளீன் பண்ண முடியும். முக்கியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா மோசில்லா ஃபயர்பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நீங்க தமிழ்லயே போய் நீங்க எல்லாமே தேட முடியும். தேடு, சேமி, பதிவிறக்கங்கள், அதாவது நம்ம டவுன்லோட்ஸ்ன்றத பதிவிறக்கங்கள்ன்ற ஒரு அழகான வார்த்தையில அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி தத்தல்கள்னு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஆனா அடுத்த ஜெனரேஷன் தத்தல்களை மூடு, தத்தல்களை திற அப்படின்னு வரும். சேமி அப்படின்னு ஒரு சேவ் பண்றதுக்கு. ஸோ இன்னைக்கு என்னுடைய பையன் அவன் வந்து இப்போ 4th ஸ்டாண்டர்ட்ல இருக்கான். ஆனா அவனுக்கு பல தமிழ் வார்த்தைகள் தெரியுது, எனக்கு தெரியாத வார்த்தைகள்லாம் தெரியுது. ஸோ அடுத்த ஜெனரேஷனை தமிழ் இன்டர்நெட்டு எந்த அளவுக்கு சீர்படுத்துகிறத நம்ம பார்க்கும்போது ஒரு சராசரி பள்ளி மாணவனோ இல்லை சமுதாயத்தில் இருக்கிற மனிதனோ இல்லை மெஜாரிட்டி ஜனத்தொகைகளுக்கு எந்த அளவுக்கு அது சீர்படுத்துகிறத இப்போ நம்ம பேசணும். இப்போ வந்து பள்ளி ஒரு சாதாரண உதாரணத்துக்கு எடுத்தோம்னா ஒரு பள்ளி மாணவர் இளைய தலைமுறை அடிக்கடி இன்டர்நெட்ல போய் சில பார்க்காத தேவையில்லாத சைட்டை பார்த்துட்டு இது பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த நாள்ல களவும் கற்றுமர அமிர்தமும் அளவுக்கு மேலால் இளந்தலைமுறையினர் அது மூலியமா கூட கத்துக்கணும். அதனால சீர்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்து அதுக்கும் திரட்டிடும். அதை பார்க்க கூடாதுன்னு அவங்க சீர்படுறான். எல்லாத்துலயும் ஒரு இது இருக்கு சார். ஆஸ் அ பேரண்ட் இப்பெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ப்ராஜெக்ட்ஸ்ல நிறைய கொடுக்குறாங்க. பசங்க வந்து உடனே வந்து அம்மா இன்னைக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, டிஃபிகல்ட் காம்ப்ளிகேட்டடா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்றாங்க. இமீடியட்டா நாங்க நெட் ஓப்பன் பண்ணி அதில் ப்ரௌஸ் பண்ணி அதுல இருந்து நாங்க வந்து உங்களுக்கு வேண்டிய இதை வந்து நாங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து அழகா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். பெற்றோர்கள் பயனா இருக்கு. மோர் ஓவர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து ஷேர் ட்ரேடிங் பண்றாங்க. உள்ள வீட்டுல இருந்துட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. டேட்டா என்ட்ரி எவ்வளவு பண்றாங்க, வீட்டுல இருந்துட்டு எல்லாமே பண்றாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பள்ளி மாணவனும் பள்ளி மாணவியோ சூசைட் பண்ணிக்கிட்டதே இல்லை சார். இப்போ இந்த இன்டர்நெட் வந்த உடனே தான் சார் இந்த சூசைட் பண்றது எப்படின்ட்டு பலவிதமான மெத்தட் நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு சூசைட் ஆகுதுன்னா அந்த வெப்சைட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ண முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் வந்து நம்மளுடைய சர்டன் ப்ரிகாஷன்ஸ் வந்து எப்பவுமே எடுத்துக்கணும். இல்லை அந்த கவனம் இல்லை என்பதுதான் பிரச்சனை. இல்லை அந்த கவனத்தை வந்து விழிப்புணர்வு மூலமாக வந்து மாணவர்கள் மத்தியிலையும் யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் வந்து கொண்டு வர வேண்டிய சமூக பொறுப்பு வந்து இந்த சமுதாயத்துக்கு இருக்கு. சமுதாயத்தில் குறிப்பாக பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க மேடம். இப்போ சார் சொன்னாங்க தாயும் தகப்பனும் தன் பிள்ளையும் சமுதாயமும் எப்பவுமே குழந்தைங்களோட இருக்கிறது இல்லாத மட்டும் இல்லாம அவங்க நல்லா இருக்கிறதுக்காக தான் அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த இளையதளத்தை ஓபன் பண்ணும்போது எல்லாரும் எப்பவுமே ஓபன் பேசிங்ல வச்சிருக்கவும் முடியாது. அது வச்சிருந்தாலும் கூட அவங்க அதுதான் பண்றாங்கன்னு சொல்லி பெற்றோர் எப்பவுமே அவங்களையே நுணுக்கமா அவங்க கூடவே போயிட்டு இருக்க முடியாது.
அவங்களுக்கு சமைக்கணும், வேலைக்கு போனா மற்ற எல்லா காரியங்களும் அவங்க பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த பட்சத்துல குழந்தையோட கூட எப்பவுமே எப்படி சார் இருக்க முடியும்? உணர்ச்சிப்பட்டு சொல்றாங்க அவங்க. இல்ல உணர்ச்சி வந்து அவங்க புரியுது நிஜத்தை சொல்றாங்க அவங்க, கொஞ்சம் ஒரு ஆதங்கத்தோட சொல்றாங்க அவங்க. ஆனா இன்னைக்கு ஒரு அறிவு புரட்சி நடந்துட்டு இருக்கு, நாலேஜ் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாம் வந்து உலகிலேயே மரியாதை இந்திய இளைஞர்களுக்கு கிடைப்பது என்றால் அது நிச்சயமாக இந்த இது சம்பந்தப்பட்ட நாலேஜ் ரெவல்யூஷனால தான் வருது. ஒரு ஆன்லைன் லேர்னிங்னு சொல்றாங்க, அதாவது இன்டர்நெட் மூலமா கல்வி கற்று நகரங்கள்ல தான் நல்ல டீச்சர்ஸ் அவைலபிள் ஆக்குவாங்க. உங்களுக்கே தெரியும், கிராமங்களில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸோட குவாலிட்டி அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப குறைவாக இருக்கும். அரசாங்கம் வந்து அங்கெல்லாம் ஆன்லைன் லேர்னிங் கொண்டு வரும்போது அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று, டீச்சர்ஸ் வந்து சப்ஜெக்ட் தெரியாமல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை, அதை ஆன்லைனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது சொல்கிறத யாரும் மிஸ்டேக் பண்ணிக்க கூடாது. நிறையா டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு கான்செப்ட் புரியலைன்னா அதை அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க அவங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ரொம்ப கிளியர், ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் அப்படின்னா ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு கிடைக்கும். இது பாசிட்டிவான விஷயம். ரெண்டாவது, டாக்டர்ஸ் ஒரு டயக்னோஸ் பண்ணுறாங்க, ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு காலத்தில் டாக்டர் சொல்கிறது தான் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம நம்பிக்கை. இன்றைக்கி வந்து எல்லாமே ஆன்லைன் இருக்குது. நீங்கள் வந்து அமெரிக்காவில் இப்போ நிறைய சைட்ஸ் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்சல்டேஷன் இந்த ரிப்போர்ட்டை அவங்க பார்த்து அந்த நம்பர் 1 டாக்டர், உலகிலேயே நம்பர் 1 நீரிழிவு ஆளுக்கான யூ கேன் கிவ் யூ குட் ஒப்பீனியன். அதை பற்றி இதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஃபுல் ப்ரூஃபான ஒரு மெடிக்கல் சிஸ்டம் இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு இன்டர்நெட் இல்லைன்னா நமக்கு கிடைக்காது. வளர தேவையில்லை என்பது எங்களுடைய வாதம் அன்று. என்னென்ன பாதிப்புகள் என்பதை பற்றி தான் நாங்கள் பேசல, தேவையில்லைன்றத பற்றியே பேசல. ஒரு மாணவன் வந்து அப்துல் கலாம் ஆகட்டும், பின் லேடன் ஆகட்டும், அந்த வயசுல அந்த நேரத்துல எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகளோட எல்லாரும் பணம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தாய் ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், குழந்தை 3 மணிக்கு வந்து அவனே சாவி எடுத்து போட்டு தருக்கான். அப்படி இருக்கின்ற போது எந்த பெற்றோர் அவனுக்கு கைட் பண்ண முடியும்? யார் அவனும்? இன்னும் கேட்டால் பேரண்ட்ஸுக்கு தெரியாத விஷயத்த குழந்தை அப்பான்னு சொல்லி தரான். ஃபயர்வால்லாம் போட்டு எல்லாம் நீங்க சொல்றீங்கன்னா பாதுகாப்பா இருக்காங்க. அப்ப இந்த ஃபயர்வாலை உடைக்கிறதுக்கே இன்னொரு ஃபயர்வால் பண்றாங்க. ஒரு நாள் தேவை டெக்னாலஜி போல சூழ்நிலை என்ன பண்ணுங்க? பத்து மணிக்கு மேல ஏற்படம் போடலாம்னு சொன்னாங்களாம். குழந்தைங்க 10 மணிக்கு மேல முடிச்சுட்டு பார்த்தா என்ன செய்யுங்க? 10 மணிக்கு மேல முடிக்கிறாங்க குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. உடச்சு போய் பார்த்தாங்கன்னா இந்த காலத்துல 8 வயசு குழந்தைய அந்த கம்ப்யூட்டர் அப்சைட் ஓபன் பண்ணிட்டு அதுக்கு எல்லா விதமான காரியங்களும் அந்த குழந்தைய கெட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பானதான் இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ரெண்டாவது அது வந்து ஒரு வைரஸ் கூட நான் சொல்லுவேன். என்னோட ஃப்ரெண்டோட பையன் வந்து செஸ் சாம்பியன், அவன் செஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். டெய்லி வந்து ட்ரெயினர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அவன் என்ன பண்றான், டெய்லி நெட்ல தான் விளையாடுறான். செஸ் விளையாடி அதுல எப்படி மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டு இன்னைக்கு ஸ்டேட் சாம்பியனா அவன். சொன்னீங்க ஒரு உலக மக்கள் தொகை வந்து 7 கோடி கிட்ட இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களால் எக்ஸாம்பிள் ஒன்று தான் காட்ட முடியாது, தவிர இருக்கிற எல்லாரையும் காட்ட முடியாது. ஏன்னா எல்லாரும் நல்லவன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பார்க்குற விருதை பொறுத்து அது மாறுது. இந்த இந்திய நாட்டில் எவ்வளோ பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க சார். பழைய காலத்தாருங்கன்னா அவங்களாம் இந்த இன்டர்நெட் மூலமாக தான் பெரிய லெவலில் வந்தாங்களா, பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணாங்களா? எல்லாம் இந்த இன்டர்நெட்டில் தான். தனியார் தொண்டுகள் வந்து ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வில் வந்து குறிப்பாக இந்தியாவில் தான் இந்த இன்டர்நெட் பயன்பாடு எப்படி இருக்குன்னு சொல்றதுக்காக ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட தகவல் என்னன்னா, 31% இளைய தலைமுறையினர், கிட்டத்தட்ட 70% பேர் வந்து இளைய தலைமுறை வந்து பயன்படுத்துறாங்க. இந்தியாவில் மொத்த பயன்பாடுல 71% வந்து இளைஞர் மட்டும்தான் இருக்கு. அதுல 31% இளைஞர்கள் தவறான வழிகளுக்காக தான் இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறார்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரும்பாலான இளைஞர்கள் நல்ல முறையில பயன்படுத்தணும்னு தான் பார்க்கறாங்க. அந்த பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தப்படுகிறது, அவங்க தூண்டப்படுகிறார்கள் மற்ற இடங்களுக்கு போவதற்காக அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து எடுத்து வச்சிருக்காங்க. இந்த கருத்தை பற்றி இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய பேனலிஸ்ட் பிளஸ் ஆடியன்ஸ் சொன்னது போல டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம தடுக்க முடியாது. டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணலாம், தடுக்க முடியாது. ஸோ டெலிமெடிசன் வந்துச்சு, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். எங்கேயோ ஒரு இருக்கக்கூடிய மூலையில் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டோட இசிஜியும் எக்ஸ்ரேயும் ஸ்டடி பண்ணி அதில் என்ன டிஸார்டர் என்ன பிரச்சனைன்னு பார்த்து அவருக்கு மெத்தட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த ஸ்பெஷாலிட்டி டாக்டர் சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து இல்லாட்டி கிடைக்காது, கிராமத்துக்காரருக்கு கிடைக்காது. ஸோ எங்கேயோ கார்பரேட் ஹாஸ்பிட்டல் உள்ளவருடைய